ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைக்கலாம்ங்கிறதை இப்போ பார்க்கலாம். இப்போ நான் தைக்கிற மெத்தட்லேயே வரிசையாக தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும், ஃபாஸ்ட்டாகவும் தைக்க முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே 2 பட்டன் பட்டியை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பீஸை வரிசையாக நம்ம இணைச்சிக்கலாம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் பிசுறில் தான் நம்ம தைக்கணும். இது போல் வரிசையாக நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து வரிசையாக அந்த 1/4 இன்ச் பிசுறிலையே நம்ம நேராக தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக நம்ம ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டபுள் தையல் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த கழுத்து பீஸோட அகலம் கரெக்டாக 1.5 இன்ச் அகலத்தில் இருக்கணும். நீளம் எவ்வளோ தூரம் வேண்டுமானாலும் நீளம் இருந்துக்கலாம். இப்போ இடையில இருக்கக்கூடிய நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த 1/4 இன்ச் பீஸரை அப்படியே வச்சிடாமல் எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச் பிசுறு கூட நம்ம அப்படியே கழுத்து பீஸை தைச்சோம் அப்படின்னா அங்கனங்கன மொந்துன்னு இருக்கும், நல்லா இருக்காதான். அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கழுத்து தைக்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பெல்ட்டு பட்டி தான் நம்ம தைக்க போகிறோம். பெல்ட்டு பட்டியோட உயரமான பகுதியை சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 2 பீஸ் இருக்குது, அந்த சைடு ஒரு 2 பீஸ் இருக்குது. இப்போ மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா உயரமான பகுதியை நம்ம சென்ட்ரு பகுதியில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து தான் வச்சு தைக்கணும், ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு லைனிங் கிளாத்தில் 4 பீஸ் இருக்குது, மெயின் கிளாத்தில் 4 பீஸ் இருக்குது. ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். 4 துணியுமே கரெக்டாக சேமாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த லைனிங் கிளாத்தை மேல் பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு மொத்தம் 3 பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு பிசுறு பகுதியுமே நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல் தான். இப்போ அதுக்கப்புறமா நல்ல பக்கமாக திருப்பி நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பராகவே இருக்கும், ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக பெல்ட்டு பட்டி தைக்கும் போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரியே பாருங்கள், இந்த சைடு 3 பீஸை நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு பிசுறு பகுதியையும் கையோட ரைட் சைடு வச்சுட்டு அழகாக நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டிலே ஓரத்துலேயே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே பெல்ட்டு பட்டி தைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தைச்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். இப்போ 2 சைடுமே அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டுட்டோம். உயரமான பகுதியை பாருங்கள், நம்ம கையோட ரைட் சைடு வச்சுக்கலாம். 2த்துலேயுமே கரெக்டாக சேமாக நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை எடுத்துகிட்டு பாருங்கள், கொக்கிப்பட்டி சைடை கரெக்டாக அந்த மாதிரி மடித்து விட்டுட்டு கீழே கரெக்டாக வச்சுட்டு ஜாயிண்ட் வரக்கூடிய பகுதிக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஏற்றி எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குறிச்சிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா எதிர்ப்புறம் இந்த சைடும் பாருங்கள் நேராக வச்சுட்டு தையலுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம குறிச்சிக்கலாம், ஓகேங்களா? இப்போ மேல் கோட்டுக்கு அப்படியே நம்ம அழகான ஒரு ரவுண்டு நம்ம கொடுத்துடலாம். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம சைடில் இருக்கக்கூடிய லேசாக இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உயரமான பகுதியை நம்ம அடையாளப்படுத்திக்கலாம், ஓகேங்களா? இப்போ அழகாக தச்சு முடிச்சிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்லீவ் பகுதி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ அடியில் பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் பகுதியை வச்சுக்கலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு தான் வைக்கணும். மேலே கெட்ட பக்கம் வர்ற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 2 துணியுமே சேர்த்து வச்சு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக பிசுறு பகுதியும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக மடித்து விட்டுட்டு படிமான தையல் போட்டோம் அப்படின்னா பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த தையல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ஒன் சைடு அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதே மாதிரியே நம்ம வந்து அந்த சைடுமே தச்சுக்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் வச்சுக்கலாம், மேலே மெயின் கிளாத் வச்சுக்கலாம். மேலே மெயின் கிளாத் வைக்கும் பொழுது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துட்டு வைக்கணும். உள்ளே வந்து நல்ல பக்கம் வச்சுட்டு மேலே வந்து கெட்ட பக்கமாக வச்சுட்டு ரெண்டு துணியையுமே சேர்த்து வச்சு ஒரு அரை இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பிசுறையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு அழகாக ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் லைனிங் கிளாத்து மேலே. இப்போ இதை பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பிட்டு ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். எப்போதுமே நூல் வந்து கரெக்டாக மேய்ச்சாக இருக்கணும். மேய்ச்சில்லாத நூல் போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ரெண்டு ஸ்லீவையுமே அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அழகாக சென்ட்ரு பண்ணி மடித்து எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்லீவ் பகுதியுமே அழகாக இது போல் நேராக வச்சுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு ஜாயிண்ட் எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மேலே அரை இன்ச்சு சேர்த்து நம்ம குறிச்சிக்கணும் ஸ்லீவ் இணைக்கிறதுக்காக. மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு கூடுதலாக இருக்கும். அதே அளவுக்கே வளைவு போட்டுட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு பிசுரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஸ்லீவோட உயரமும் ஸ்லீவ் இணைக்கிறதுக்கு மட்டும் இருந்தாலே போதுமானது. எக்ஸ்ட்ரா பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் அடையாளப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உள் வளைவு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த இடத்த பொறுமையாக பாருங்கள். மடிப்பு பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஓப்பன் சைடும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் சைடு, அதாவது மடிப்பு பக்கம் 3 இன்ச்சும் ஆம்கோல் சைடு அதாவது அந்த ஓப்பன் சைடு 3 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதோட சென்ட்ரு பகுதி எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வருது. அப்போ 5 இன்ச்சுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்போ இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு ஹைட்டில் தான் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ நம்ம வளைவு எந்த மாதிரி போட்டிருக்கோமோ அதே ஷேப்பில் தான் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மடிப்பு சைடு 3 இன்ச்சும் ஓப்பன் சைடு 3 இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதோட ஹைட்டை வந்து நம்ம அளந்து பார்த்தோம் அப்படின்னா 5 இன்ச்சு வருது. அப்போ 5 இன்ச்சுக்கும் சென்ட்ரு பகுதி 2.5 இன்ச்சு வருது. அப்போ 2.5 இன்ச்சு வருது, அதை மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு ஹைட் தான் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணணும். ஓகேங்களா? வளைவு ஷேப் வந்து நம்ம கையோட வளைவு எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி ஷேப்லையே நம்ம குடஞ்சி கட் பண்ணணும். அடையாளப்படுத்துறதுக்காக ஃப்ரண்ட்டு பேக்குன்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்துண்டு பகுதி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அந்த முன்துண்டு பகுதியில் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்து இந்த மாதிரி விரித்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். எப்போ லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டு துணியையுமே கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு கரெக்டாக ஒரு நூல் கேப்பில் தான் நம்ம வந்து தையல் போடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கரெக்டான அளவில் தான் கட் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் விட கிடையாது. ரெண்டு துணியுமே சரியான அளவில் கட் பண்ணனால எக்ஸ்ட்ரா துணி விடக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரியே இந்த சைடுமே ரெண்டு துணியையுமே சேர்த்து வச்ச அவுட்லைன் ஒரு நூல் கேப்பில் அழகாக நம்ம பொறுமையாக தையல் போட்டுக்கலாம். இப்போ
இப்போ பாருங்க நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த பிசுரை கட் பண்ணாதான் நம்ம 3 டாட் தைக்கிறதுக்கு அளவுகள் சரியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பிசுறு பகுதியை கட் பண்ணாமல் 3 டாட் தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் கொஞ்சம் தப்பாக தான் வரும். எப்போதுமே இந்த ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டுட்டு தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக கட் பண்ணணும். அப்போ தான் 3 டாட் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் அவுட்லைன் ஃபுல்லாகவே அந்த தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்கா. அதே மாதிரியே இந்த பீஸ்லேயுமே தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2 துணியையுமே கட் பண்ணிட்டோம். டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து 3 டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? 3 டாட் பிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு தேவைப்படும் 2 முக்கியமான அளவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சைஸும் ப்ளவுஸோட முழு உயரமும் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த ப்ளவுஸோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 39. இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15.5 இன்ச். ஓகேங்களா? இது 2 அளவும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ கப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வகையான கப் இருக்குது. ஓகேங்களா? நார்மல் கப்பு இருக்குது, ஊசியான கப்பு இருக்குது, உருண்டையான கப்பு இருக்குது. இதில் நம்மளுக்கு எந்த கப்பு வேணுமோ அதுக்கான அளவுகளை பார்த்து தான் நம்ம 3 டாட் வந்து பிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கப் வந்து எந்த மாதிரியான கப் தைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருண்டையான கப் தான் தைக்க போகிறோம். அப்போ உருண்டையான கப்புக்கு அளவுகள் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? 39 சைஸுக்கு கிராஸ் அகலமும் நம்மளுக்கு தேவைப்படும், உயரமும் நம்மளுக்கு தேவைப்படும், டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ இந்த அளவுகள்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உடம்புல இருந்து நேரடியாக தான் அளவுகள் வந்து எடுக்க முடியும். நிறைய கஸ்டமருக்கு உடம்புல இருந்து நேரடியாக அளவு எடுக்க முடியாது. ஓகேங்களா? யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் இந்த 3 டாட் பிடிக்கிறதுக்கு அளவுகள் நீங்கள் கண்டிப்பாக நோட் போட்டு எழுதிக்கங்க. அதனால் கண்டிப்பாக உருண்டையான கப்புக்கும் நார்மல் கப்புக்கும் ஊசியான கப்புக்கும் எல்லா கப்பு வகைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை கண்டிப்பாக நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கணும். அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் இன்ன சைஸுக்கு இந்த அளவுகள் வரும், இந்த உயரத்துக்கு இந்த அளவுகள் வருங்கிறத அழகாக நம்ம நோட்டை பார்த்து ஈஸியாக நம்ம வந்து 3 டாட் பிடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ 39 சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ வந்து நான் ஃபார்முலாவில் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் பாருங்க நம்ம வந்து கிராஸ் அகலம் வந்து எல்லா சைஸுக்குமே எழுதி வச்சிருக்கோம். கிராஸ் அகலம்ங்கிறது எல்லா சைஸுக்குமே ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அந்த உயரம் மட்டும்தான் நம்மளுக்கு ஹைட்டை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா? இப்போ 28 சைஸ்ல இருந்து 50 சைஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஹைட்டாக இருந்தாலும் சரி, எந்த ப்ளவுஸோட சைஸாக இருந்தாலும் சரி, சைஸுக்கு நேராகவே நம்ம வந்து கிராஸ் அகலம் ஒரே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ 30 சைஸ்ல இருந்து இது வரைக்கும் 40 சைஸ் இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா 41ல இருந்து 50 சைஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க கண்டிப்பா ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பிளவுஸோட சைஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 39. ஓகேங்களா? அப்போ 39க்கு கிராஸ் அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் வரும். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த அளவெல்லாம் 100% சரியான அளவு. கண்டிப்பா நீங்க வந்து நோட் போட்டு எழுதிக்கிட்டா மட்டும்தான் என்ன சைஸா இருந்தாலுமே இந்த அளவுகளை பார்த்து ஈஸியா நம்மளால 3 டாட் தைக்க முடியும். இப்போ 39 சைஸுக்கு கிராஸ் அகலம் பார்த்தீங்கன்னா 3.25. ஓகேங்களா? இப்போ இந்த 3.25 வந்து நம்ம குறிச்சுக்கலாம். இப்போ பாருங்க அளவுகள் வந்து குறிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா தையலுக்கெல்லாம் விட தேவையில்லை. அப்படியே பாருங்க நம்ம வந்து கரெக்டாக டேப்பை இன்ச் டேப்பை இது போல் கரெக்டாக வச்சுக்கலாம்.
கரெக்டாக பாருங்கள் 39 சைஸுக்கு இந்த கிராஸ் அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் நம்ம குறிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 39 சைஸுக்கு கிராஸ் அகலம் 3.25 குறிச்சிட்டோம். உயரம் வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கீழே இருந்து மேல் உயரம், அப்படி இல்லாட்டினா மேல இருந்து இந்த உயரம் குறிக்கணும். மேல இருந்து இந்த உயரம் குறிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த அளவை நீங்க வந்து அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம வந்து கீழே இருந்து மேல் உயரத்தை குறிச்சோம்னாலே போதும். எல்லா சைஸுக்கும் நம்மளால ஈஸியா 3 டாட் வந்து நம்மளால கண்டுபிடிச்சு தைக்க முடியும். ஓகேங்களா? இப்ப கீழே இருந்து மேல் உயரம் தெரியணும் அப்படின்னா அதுக்கு பிளவுஸோட முழு உயரம் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். இந்த பிளவுஸோட முழு உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 இன்ச்சு. ஓகேங்களா? அப்ப 15.5 இன்ச்சுக்கு கிராஸ் உயரம் எவ்வளவுங்கிறத இப்ப நம்ம ஃபார்முலாவை செக் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த பிளவுஸோட உயரம். ஓகேங்களா? பிளவுஸோட உயரம் 15.5 இருக்கு. நம்மளுக்கு பிளவுஸோட முழு உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15.5 இன்ச்சு. ஓகேங்களா? 15.5 இன்ச்சுக்கு அப்ப கீழே இருந்து மேல் உயரம், அதாவது கிராஸ் உயரம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3.25 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அகலம் வந்து குறிச்சிட்டோம். கீழே இருந்து மேல் உயரம் 3.25 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டா பாருங்க, 3.25 இன்ச் நம்மளுக்கு வந்து கரெக்டா இருக்கு பாருங்க. கரெக்டா பாருங்க, 3.25 இன்ச்சுக்கு நேரா வந்து நம்ம மார்க் பண்ணிட்டு அப்படியே நேரா ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைன்ல தான் நம்ம வந்து மெயின் டாட் வந்து தைக்க போறோம். ஓகேங்களா? மெயின் டாட் அந்த 3 டாட்லயே ஃபர்ஸ்ட் முக்கியமான டாட் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மெயின் டாட் தான். இந்த மெயின் டாட் தைச்சாதான் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 டாட்டுமே ஈஸியா நம்மளால தைக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஒன் சைடு வந்து நம்ம அளவு பார்த்து நம்ம குறிச்சிட்டோம். இந்த மெயின் டாட் தைக்கிறதுக்கு கிராஸ் அகலமும் கீழே இருந்து மேல் உயரமும் கண்டிப்பா நம்மளுக்கு தேவைப்படும். இப்ப இந்த சைடு குறிச்ச மாதிரியே இந்த சைடும் குறிச்சுக்கலாம். இப்ப 39 சைஸுக்கு கிராஸ் அகலம் எவ்வளவு நம்ம குறிச்சோம்? 3.25. கீழே இருந்து மேல் உயரம் பாத்தீங்கன்னா 3.25 இன்ச்சு. கரெக்டா நேரா கோடு வரணும். இப்படி கிராஸ் ஆலாம் போடக்கூடாது. ஓகேங்களா? நேரா வரணும் கோடு. இப்ப 2 சைடுமே பாருங்க, மெயின் டாட்டுக்கு அழகா நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் வந்து போட்டிருக்கோம். எப்போதுமே நம்ம வந்து லைனிங் பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 3 டாட்டுமே நான் இப்ப சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த மெத்தட்ல தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயின் கிளாத் ஒரு பக்கத்தையும் லைனிங் கிளாத் ஒரு பக்கத்தையும் போகவே போகாது. நம்மளுக்கு அப்படியே 2 துணியுமே பசை போல ஒட்டுன மாதிரி நம்மளுக்கு சேமா கரெக்டா இருக்கும். கண்டிப்பா எந்த ஒரு லைனிங் துணியா இருந்தாலும் சரி, காட்டன் கிளாத்தா இருந்தாலும் சரி, பூனம் கிளாத்தா இருந்தாலும் சரி, நுழு கிளாத்தா இருந்தாலும் சரி, எந்த வகை துணியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டபுள் துணி போட்டு தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த 3 டாட்டை இந்த மாதிரி மெத்தட்ல தான் தைக்கணும். இப்ப எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, அழகா அந்த லைன்லயே நம்ம வந்து டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். கரெக்டா அந்த மார்க் பண்ண இடத்துலயே கரெக்டா தைக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு குத்து கீழே இறக்கியும் தைக்கக்கூடாது, மேலே ஏற்றியும் தைக்கக்கூடாது. கரெக்ட் அளவா தைக்கணும். இது போல் பாருங்கள், நம்ம வந்து டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த சைடுமே அந்த லைன் மேலேயே நம்ம வந்து டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? எல்லா 3 டாட்டுக்குமே இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம டாட் பிடிக்கவே ஆரம்பிக்க போகிறோம். இப்போ டபுள் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா அந்த லைனை ஒட்டியே பாருங்க, அந்த தையல் மேலேயே அழகாக வந்து நம்ம 2ஆக மடிச்சுக்கலாம். மேலே ஷோல்டர்கிட்ட நேராக வரணும், ஏற்றி இறக்கி வரக்கூடாது. இந்த தையல் போட்டால் அதுக்கு நேராகவே அழகாக நீட்டாக வந்து மடிச்சுக்கலாம். இப்போ உருண்டையான கப்புக்கு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சும், நார்மல் கப்புக்கு 1.25 இன்ச்சு, ஷார்ப்பான கப்புக்கு 1.5 இன்ச்சுன்னு நம்ம வந்து குறிச்சிருக்கோம். இப்போ நம்ம தைக்கக்கூடிய கப் பார்த்தீங்கன்னா உருண்டையான கப்பு தான். அப்போ கிராஸை 2ஆக மடித்து இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், 1 இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட்டு கிராஸ் பார்த்தீங்கன்னா நுனி பகுதியிலேருந்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நுனி பகுதியில் தைக்கும் பொழுது கண்டிப்பாக கெட்டி தையல் போடவே கூடாது. அதே மாதிரி இந்த சைடு கிராஸில் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து தைக்கிற மாதிரி தான் இருக்கும். கரெக்ட் அளவாக சேமாக இந்த மாதிரி மடிக்கணும். ஏற்றி இறக்கியும் மடிச்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த தையல் மேலேயே மடித்து இந்த மாதிரி பாருங்கள், கிராஸை 2ஆக மடித்து இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிராஸ் வந்து நுனி பகுதியிலேருந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு கிராஸ் பார்த்திங்கன்னா கீழே இருந்து தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கீழே அந்த ஜாயிண்ட் வரக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸில் நம்ம வந்து லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நேராக கட் பண்ணக்கூடாது. ஒரு 1/2 இன்ச்சு ஹைட்டில் கிராஸாக மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு 2ஆவது தையல் போடும்போது தான் கெட்டி தையல் போட்டுட்டு தைக்கணும். நுனி பகுதியில் வளைச்சி தைக்காமல் எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நூல் விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதே மாதிரியே இந்த சைடுமே பாருங்கள், ஜாயிண்ட் வரக்கூடிய இடத்துல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2ஆவது தையல் போடும் பொழுது கெட்டி தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி நுனி பகுதியில் வளைக்காமல் நல்லா ஊசியாகவே தச்சு வரணும். இப்போ 2ஆவது கிராஸ் பார்த்திங்கன்னா ஆம்கோல் சைடு பிடிக்கணும். நம்ம லெஃப்ட் ஹேண்டோட பெருவிரல் பகுதியை நம்ம மெயின் டாட்டோட நுனி பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு ஆம்கோல் சைடு தான் இந்த மாதிரி பிடிக்கணும். பாருங்கள், ஆம்கோல் சைடு 2 துணியுமே ஏற்றி இறக்கி வராமல் சேம் துணியாக இருக்கணும். இப்போ இதோட டிஸ்டன்ஸ் தெரியணும் அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு சைஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? 2ஆவது டாட் பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் செகண்ட் டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும். 3 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அளவுகள் இப்போ நம்ம வந்து உருண்டையான கப்புக்கும் நார்மல் கப்புக்கும் டிஸ்டன்ஸ் வந்து ஒரே அளவாக தான் வரும். ஓகேங்களா? நம்ம வந்து 40 சைஸுக்கு 2 இன்ச் வந்து குறிச்சிருக்கோம். 39 சைஸுக்கும் அதே 2 இன்ச்சு தான் வரும். இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அந்த மடிப்பிலேயே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக வந்து விரித்து வச்சுட்டா அந்த லைன் மேலேயே டபுள் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 துணியுமே பசை போல் ஒட்டுன மாதிரி சேமாகவே இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம 2ஆக மடிச்சுட்டு அகலம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் அகலத்தில் வைக்க போகிறோம். 1/2 இன்ச் அப்படின்னா நம்மளுக்கு 5 கோடு வரும். 5 கோட்டுக்கு பதிலாக 4 கோடு தான் வைக்கணும். ஆம்கோல் சைடு எப்போதுமே இது போல் பாருங்கள், கெட்டி தையல் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஷார்ப்பாக கொண்டுட்டு வந்துடலாம். நுனி பகுதியில் கெட்டி தையல் போடக்கூடாது. எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நூலை கட் பண்ணணும். இப்போ 3ஆவது டாட் பார்த்தீங்கன்னா 2 டாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் 3ஆவது டாட் பட்டன்பட்டி சைடு தான் பிடிக்கணும். இதோட டிஸ்டன்ஸுமே அதே 2 இன்ச்சு தான் நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு இது போல் மடிப்பு பகுதியிலேயே லைன் போட்டு இந்த லைன்லேயே நம்ம டபுள் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதையுமே பாருங்கள், 2ஆக மடித்து விட்டுட்டு இதோட அகலம் 1/2 இன்ச்சு தான் வைக்கணும். 1/2 இன்ச் அப்படின்னா 4 கோடு. ஓகேங்களா? 5 கோட்டுக்கு பதிலாக 4 கோடு வைக்கணும். இப்போ ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். 2 இன்ச்சு நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. இந்த சைடுமே 2 இன்ச்சு நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ ஒன் சைடு பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ அதே மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து தச்சுக்கலாம். 2ஆவது டாட் தைக்கும் பொழுது டிஸ்டன்ஸ் வந்து அந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு மடிப்பிலேயே ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன்லேயே நம்ம டபுள் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு லைனிங் கிளாத் ஒரு பக்கட்டையும் மெயின் கிளாத் ஒரு பக்கட்டையும் போகவே போகாது. டாட் பார்த்திங்கன்னா 2 துணியுமே பசை போல் ஒட்டின மாதிரி நம்மளுக்கு அளவுகள் சரியான அளவில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி அந்த 3 டாட் தைக்கும் பொழுது அழகாக இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அந்த லைனில் டபுள் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி டாட் பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 3 டாட்மே நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு முறை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 2 இன்ச்சு நம்மளுக்கு அளவு சரியாக இருக்குது. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம வந்து டாட் தச்சு முடிச்சிட்டோம். கீழே இருக்கக்கூடிய
எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட்டு தான் இணைக்க போகிறோம். பெல்ட்டு தைக்கும் பொழுது 2 கப் பகுதியுமே இந்த மாதிரி சரியாக நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ பெல்ட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தையல் போட்டது தான் நல்ல பக்கமாக எடுத்துக்கணும், 2 தையல் உள்ளது கெட்ட பக்கமாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு மேலேயும் அடியிலையுமே மெயின் கிளாத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து தைச்சிருக்கோம். அதனால துணியை வந்து மாற்றிடாமல் கரெக்டாக வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள், மேலே கெட்ட பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கலாம், உள்ளேயும் நம்மளுக்கு நல்ல பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ப்ளவுஸோட கழுத்து பகுதி சைடு பார்த்திங்கன்னா பெல்ட்டு பட்டியோட ஹைட்டான பகுதியை வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இணைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டு பட்டியிலேருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு விட்டுட்டு 2 துணியுமே சேர்த்து இணைக்கும் பொழுது கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நம்ம வந்து இணைக்கணும். துணி வந்து பிரிஞ்சிரும் அப்படி இப்படின்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது. எந்த வகை துணியாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் 2 துணியுமே சேர்த்து நம்ம தையல் போடணும். 2 துணி என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட்டு பட்டி துணியும் அந்த கப்பகுதி துணியும், அந்த 2 துணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்த்து வளைவாக தான் நம்மளால் தைக்க முடியும், நேராக தைக்க முடியாது. இது போல் பாருங்கள், பொறுமையாக நம்ம வந்து தைக்கணும். இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படிமான தையல் போட போகிறோம். அதனால இந்த பெல்ட்டு பட்டியோட பிசுறு பகுதி நம்ம கையோட லெஃப்ட் சைடு வச்சுட்டு அந்த கப்பகுதிக்கு மேலே தான் நம்ம வந்து படிமான தையல் போடணும். பெல்ட்டில் படிமான தையல் போடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். 2 சைடுமே பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரியே பாருங்கள், அந்த சைடுமே அந்த பெல்ட்டு பட்டியோட பிசுறு பகுதியை நம்ம கையோட லெஃப்ட் சைடு வச்சுட்டு, அதாவது அந்த கப்பகுதியை மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு படிமான தையல் போட்டுட்டு 2 சைடுமே இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பின்பக்கம் பட்டி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் இந்த மாதிரி சரிசமமாக அழகாக நீட்டாக வந்து நம்ம பொறுமையாக வச்சுக்கலாம். அந்த லைனிங் கிளாத்தை பாருங்கள், இது போல் அழகாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு 2 துணியையுமே சேர்த்து வச்சு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் பிசுறு விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பட்டி வந்து தைக்க போகிறோம். பட்டி தைக்கும் பொழுது எடுத்ததுமே பட்டி வந்து தைக்கக்கூடாது. மேலே ஷோல்டரும் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு கீழே பாருங்கள், பெல்ட்டு பட்டி எந்த இடத்துல முடியுதோ அதுக்கு நேராக ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த லைன்லேயே பாருங்கள், நெட்டுக்க ஒரு கோடு மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், ஒரு 1 இன்ச்சு அகலத்தில் உள்ள பிசுறு மடித்து 2வது மடிப்பை அதே 1 இன்ச்சு அகலத்தில் தான் இருக்கணும். ஓகேங்களா? பட்டியோட அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அல்லது 1.25 இன்ச்சு அகலத்தில் தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பட்டி மடித்து தைக்கும் பொழுது தான் அந்த லைனிங் கிளாத்தெல்லாம் அந்த சைடு இந்த சைடு நழுவாமல் கரெக்டாக சேமாக நம்ம சென்ட்ரு பண்ணி வச்சதுக்கப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு அகலத்தில் பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை அதே 1 இன்ச்சு அகலத்திலே மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இடுப்பு பட்டியோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சும் இருக்கலாம், 1.25 இன்ச்சும் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? எப்போதுமே இந்த பட்டியோட ஹைட்டு 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச்சு ஹைட்டில் தான் இருக்கணும். அதுக்கு மேலே அதிகமான ஹைட்டில் நம்ம வந்து மடித்து தைக்கக்கூடாது. இப்போ நம்ம பட்டி தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி இந்த மாதிரி டாட் தான் நம்ம வந்து பிடிக்க போகிறோம். துணியை 2ஆக மடித்து அந்த ஷோல்டரை 2ஆக மடித்து அகலம் 1/2 இன்ச்சும் உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு நம்ம தைச்சிக்கணும். நுனி பகுதியில் வளைச்சி தைக்கக்கூடாது, ஷார்ப்பாக தான் கொண்டுட்டு வந்து தைக்கணும். அதே மாதிரி அந்த சைடுமே ஷோல்டரை சென்ட்ரு பண்ணி 2ஆக மடித்து அகலம் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சும் உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 இன்ச்சும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். நுனி பகுதி ஷார்ப்பாக தான் தைக்கணும். நூலை ஒட்டியே கட் பண்ணக்கூடாது, 3/4 இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நுனி பகுதியில் கெட்டி தையலும் போடக்கூடாது. இப்போ பின்துண்டு பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷோல்டர் எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர் இணைக்கும் பொழுது எடுத்ததுமே ஷோல்டர்கிட்ட வச்சு நம்ம தைக்கக்கூடாது.
ஃப்ரண்ட்டு பட்டியும் பேக் சைடு பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சதுக்கு அப்புறம் தான் மேலே ஷோல்டர் இணைக்கவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எடுத்ததுமே ஷோல்டர் இணைச்சி தைக்கக்கூடாது. கீழே பட்டியும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் மேலே ஷோல்டர் இணைக்கவே ஆரம்பிக்கணும். ஷோல்டர் இணைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நம்ம வந்து தைக்கணும். 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு பிசுறுலாம் விடக்கூடாது. கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நேராக தையல் போட்டுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தையல் மட்டும்தான் போடணும். மீதி அளவுகள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம 2வது தையல் போடணும். இப்போ ஒன் சைடு நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். அதே மாதிரியே அந்த சைடுமே பாருங்கள் நம்ம வந்து தச்சுக்கலாம். கீழே பட்டியும் கரெக்டாக சேமாக வச்சதுக்கு அப்புறம் தான் மேலே ஷோல்டர் இணைக்கவே ஆரம்பிக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பீஸரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2 சைடுமே பாருங்க மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்வளைவு தான் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு சைடு மட்டும்தான் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு கூட இருக்குது. அது கூடவே சேர்த்து ஒரு 1/2 இன்ச்சு ஹைட்டில் ஃப்ரண்ட்டு பக்கம் மட்டும் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ண போகிறோம். குடஞ்சி கட் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டாட் பிடிச்ச இடம் சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணணும். ஆம்கோல் சைடும் மேலே ஷோல்டர் சைடும் அதே அளவுலே இருக்கணும். சென்ட்ரு பகுதியில் அந்த ஆம்கோல் இடத்துல சென்ட்ரு பகுதியில் டாட் பிடிச்சிருக்கோம். அந்த டாட் பிடிச்ச இடம் சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் 1/2 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணணும். ஷோல்டர் வரைக்குமே குடஞ்சி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஷோல்டர் இடத்துல கிராஸாக கோடு விழுக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த டாட் பிடிச்ச இடம் சென்ட்ரு பகுதியில் மட்டும்தான் 1/2 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 2 சைடுமே அழகாக நீட்டாக 1/2 இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து குடஞ்சி கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குடஞ்சி கட் பண்ணனால இந்த பகுதி பிரிஞ்ச மாதிரி இருக்கும். பிரியாமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல கெட்டி தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லையுமே இன்னொரு தையல் நம்ம கெட்டி தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த சைடு தச்ச மாதிரியே அந்த சைடுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அழகாக நீட்டாக தையல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஸ்லீவ் தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம குடஞ்சி கட் பண்ணது ஃப்ரண்ட்லையும் வர்ற மாதிரி வச்சுட்டு தான் நம்ம இணைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் அந்த சென்ட்ரு பகுதியும் உடம்போட ஷோல்டர் பகுதியும் கரெக்டாக நம்ம வந்து சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சதுக்கு அப்புறமா அந்த ஷோல்டரோட பிசுறு பகுதி மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுக்கணும். எப்போதுமே ஸ்லீவ் இணைக்கும் பொழுது சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் இணைக்கவே ஆரம்பிக்கணும். நேரான மாட்டில் அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நேராக தைக்கக்கூடாது. எப்போதுமே ஸ்லீவ் தைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் தைக்கவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 2த்துலேயுமே சேர்த்து வச்சு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நேராக தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு தச்சு முடிச்சிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக திருப்பி அந்த ஷோல்டரில் இருந்து தான் இந்த சைடு இருக்கக்கூடிய பகுதியை வந்து நம்ம தையல் போடவே ஆரம்பிக்கணும். 2 துணியுமே வளைவான பகுதிங்கிறனால கொஞ்சமாக பொறுமையாக 2 துணியுமே சேர்த்து வச்சு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் நம்ம தையல் போடவே ஆரம்பிக்கணும். பாருங்கள் இது வந்து நேர் பகுதி கிடையாது, வளைவான பகுதி. அதனால கொஞ்சமாக பொறுமையாக தான் தைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு தையல் வந்து போட்டுட்டோம். 2வது தையல் தைக்கும் பொழுது தான் ஒரே நெட்டாக அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தைக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு தையல் போடும் பொழுது சென்ட்ரு பகுதியிலேருந்து இந்த சைடு பாதியும் அந்த சைடு பாதியும் தைக்கணும். 2வது தையல் போடும் பொழுது தான் அந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் நேராக நம்ம தையல் போடணும். அதாவது முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் போடணும். ஓகேங்களா? இப்போ ஒன் சைடு அழகாக ஸ்லீவ் வந்து தச்சு முடிச்சிட்டோம். அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்லீவோட அந்த மடிப்பு பகுதியும் ஷோல்டரோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக நம்ம வந்து சென்டர் பண்ணி வச்சுக்கலாம்.
கரெக்டாக அந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த பிசுறு பகுதியை 1/2 இன்ச்சு தான் பிசுறு விட்டு நம்ம தைக்கணும். எப்பேற்பட்ட துணியாக இருந்தாலும் சரி பிரிஞ்சிடும். அதனால் நான் 3/4 இன்ச்சு தள்ளி நான் வந்து தைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆம்கோல் ரவுண்டு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நான் எவ்வளவுக்கு பிசுறு விட்டு தைக்க சொல்கிறேனோ அதே அளவு பிசுறு விட்டு தான் தைக்கணும். அப்போ தான் ஆம்கோல் ரவுண்டு நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? பிசுறு தொங்காமலும் இருக்கும், அதிகமான துணியும் வராது, அந்த இடத்துல லூஸ் விழுகாது, எந்த விதமான பிரச்சனையுமே நம்மளுக்கு வராமல் இருக்கும். இப்போ 2 துணியையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக சேர்த்து வச்சு கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு மட்டும்தான் பிசுறு விடணும். 1/4 இன்ச்சு 3/4 இன்ச்சுலாம் பிசுறு விடவே கூடாது. ஓகேங்களா? எந்த வகை துணியாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் தைக்கணும். இப்போ ஒரு தையல் போட்டு முடிச்சிட்டோம். 2வது தையல் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக பொறுமையாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைடு தையல் போடுவதற்கு அளவு பார்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அளவு பார்த்தீங்கன்னா பின்துண்டு அளவை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா சைடும் இந்த மாதிரி கரெக்டாக நம்ம வந்து தைக்க வேண்டிய ப்ளவுஸில் சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக சென்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கோமா இல்லையான்னு டெஸ்ட்டு பண்ணுறதுக்கு ஒன் சைடு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு வருதா, அதே அளவு இந்த சைடு தான் வருது. ஓகேங்களா? அப்போ நம்ம கரெக்டாக சென்ட்ரு பண்ணி தான் நம்ம வந்து குறிச்சிருக்கோம். இப்போ பேக் சைடு அளவு வந்து குறிச்சிட்டோம். ஃப்ரண்ட் அளவு தான் நம்ம வந்து குறிக்க போகிறோம். ஃப்ரண்ட் அளவு குறிக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக சேமாக வச்சுக்கலாம். அந்த பட்டன் பட்டி சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது தையலுக்காக. ஓகேங்களா? 2 சைடுமே 1/2 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பட்டியை இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டுட்டு அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதை ஒட்டியே நம்ம வச்சுட்டு அந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டி தான் வருது. ஓகேங்களா? கொக்கி பட்டி நம்ம உள்பக்கமாக தான் தச்சுருக்கோம். அதனால அதையுமே பாருங்கள் அந்த மார்க் பண்ண இடத்துலையே ஒட்டியே வச்சுட்டு அந்த சைடில் தையலுக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐப்பட்டி எக்ஸ்ட்ரா வரக்கூடிய துணி, கொக்கி பட்டி உள்ளேயே நம்ம தைக்கக்கூடிய துணி. 3வது அளவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கை சுற்றளவு தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இது போல் மடிப்பு பகுதியும் கரெக்டாக சேமாக வச்சுட்டு நம்ம அளவு ப்ளவுஸோட மடிப்பு பகுதியும் தைக்க வேண்டிய துணியோட மடிப்பு பகுதியும் சேமாக வச்சுட்டு பாருங்கள், கரெக்டாக அதை பக்கத்தில் ஒட்டியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 4வது அளவு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு தான் நம்ம வந்து குறிக்க போகிறோம். ஆம்கோல் ரவுண்டு குறிக்கும் பொழுது அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா கெட்ட பக்கமாக தான் வச்சுக்கணும். அதுலேயும் ஃப்ரண்ட் அளவை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸோட ஷோல்டரோட மடிப்பு பகுதியும் நம்ம துணியோட மடிப்பு பகுதியும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக விரல் பகுதியை வச்சுட்டே நம்ம கரெக்டாக வச்சுட்டு அதை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சைடு வந்து இணைக்க போகிறோம். எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே நம்ம கையில் இருந்து தான் இணைக்கவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்ட்ராங்காக நம்ம வந்து கெட்டி தையல் போட்டுக்கலாம். நம்ம லைன் போட்டுட்டும் கூட தைக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பாருங்கள், அழகாக நீட்டாக வந்து தைக்கும் பொழுது திருப்பியுமே ஆம்கோல் ரவுண்டு ஒரு முறை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆம்கோல் சைடு தைக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கி வராமல் 2 துணியுமே தையல் பகுதி கரெக்டாக சேமாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு தான் தைக்கணும். இது போல் பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும். இந்த சைடு தையல் தைக்கும் பொழுது ஃப்ரண்ட்டு துணியை இழுக்கக்கூடாது. ஓகேங்களா? இழுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்றி இறக்கம் கண்டிப்பாக வரும். இழுக்காமல் அப்படியே 2 துணியையுமே சேர்த்து வச்சு நம்ம வந்து பொறுமையாக தைக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் துணியை கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்கோம், அதனால் இழுக்கிறதுக்கு நல்லாவே வரும். பேக் சைடு துணி பார்த்திங்கன்னா நேர் பீஸில் போட்டிருக்கோம், அதனால சைடு இணைக்கும் பொழுது 2 துணியையுமே இழுக்காமல் அப்படியே நம்ம வச்சு தைக்கணும். இப்போ நல்ல பக்கம் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா ஆம்கோல் சைடு அக்குள் பகுதி ப்ளஸ் சிம்பிள் நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. கீழேயுமே தையல் நேராக இருக்குது, கை சைடுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரியே அந்த
சைடுமே நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இணைக்கும் பொழுது ரெண்டையுமே பார்த்து பொறுமையாக தைக்கணும். நம்மளுக்கு சைடில் இருக்கக்கூடிய பிசுறு நேருக்கு நேராக வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு துணி எக்ஸ்ட்ரா இருக்கலாம், கூடுதலாக இருக்கலாம், அது நம்மளுக்கு கணக்கு கிடையாது. நம்மளுக்கு இந்த மடிப்பு சைடு அந்த ஷோல்டரோட மடிப்பு பகுதியும் ஸ்லீவோட மடிப்பு பகுதியும் கரெக்டாக சேமாக வரணும். ஓகேங்களா? அதுதான் முக்கியம். ஒருவேளை நீங்கள் பிசுறு பகுதியும் நேராக சரிசமமாக வச்சு தைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷோல்டர் ஃப்ரண்ட்டு பக்கம் இறங்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு பிசுறு பகுதி கணக்கு கிடையாது. நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மடிப்பு பகுதி தான் நம்மளுக்கு கணக்கு. ஓகேங்களா? பிசுறு பகுதி கூட குறைச்சி எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். அதை நேராக ரெண்டு துணியுமே நேராக வச்சு தைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஃப்ரண்ட்டு பிசுறு பகுதியும் பேக் சைடு பிசுறு பகுதியும் நேராக வச்சு தைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த மடிப்பு பகுதி தான் கரெக்டாக நேராக தைக்கணும். இப்போ நம்ம சைடு இணைச்ச அளவு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அளவு பார்த்திங்கன்னா இடுப்பு சைடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சைடும் அந்த சைடும் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஐப்பட்டியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த லைனை ஒட்டியே வச்சுட்டு கரெக்டாக பாருங்கள். நம்மளுக்கு தையலுக்கு நேராக வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு சுற்றளவு கரெக்டாக இருந்தாலே போதுமானது. இப்போ பாருங்கள், இடுப்பு சுற்றளவு நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா தையலுக்காக தான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அடுத்த அளவு பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கீழே 1/2 இன்ச்சு குறித்த மாதிரியே மேலேயுமே 1/2 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அளவு பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்ல பக்கத்தில் தான் நம்ம வந்து அளவு பார்க்கணும். ஓகேங்களா? அளவு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கொக்கி பட்டி அந்த சைடில் இருந்து தான் நம்ம வந்து அளவு வந்து பார்க்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டி நம்ம உள்பக்கமாக தான் தைச்சிருக்கோம், அதனால் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். நம்மளுக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா தையலுக்கு நேராக வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு சுற்றளவு மட்டும் கரெக்டாக இருந்தாலே போதுமானது. அக்குள் பகுதிக்கும் நேராக தையல் வரணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு சுற்றளவு மட்டும் சரியாக இருந்தாலே போதுமானது. இந்த சைடு ஐப்பட்டியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த லைனை ஒட்டியே இருக்குது. எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்தே இருக்குது. நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ 3வது அளவு பார்த்திங்கன்னா ஸ்லீவும் கரெக்டாக சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்லீவோட உயரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸ்லீவ் உயரம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்த அளவு பார்த்திங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணணும். 2 ஆம்கோல் அளவுமே பாருங்கள் இது போல் கரெக்டாக வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன் சைடு மட்டும் ஒரு 1/4 இன்ச், அதாவது 2 கோடு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது. அப்போ இந்த தையலுக்கு நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவும் கரெக்டாக இருக்குது, மார்பு சுற்றளவும் கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் ரவுண்டு மட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கூட இருக்குது. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து பிடிச்சி தைக்க போகிறோம். ஓகேங்களா? 2 சைடும் பிடிச்சி தைக்கக்கூடாது. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் லேசாக நம்ம வந்து பிடிச்சி தைக்க போகிறோம். பிடிச்சி தைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுட்டு அந்த ஆம்கோல் சைடு மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல மட்டும்தான் உள்ளடங்க தைக்கணும். ஓகேங்களா? இடுப்பு சைடுமே அதே மாதிரி நம்ம முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். இந்த சைடு கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கனால ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கூடுதலாக பிடிச்சிட்டு நம்ம வந்து இடுப்புக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா தையலை நம்ம பிரித்து எடுத்துடலாம். 2வது தையல் போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து 2வது தையல் போடணும். 3 தையலுக்கும் போடக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் நம்ம வரிசையாக நம்ம வந்து தையல் போடணும். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம தையல் போடக்கூடாது. இப்போ திடீர்னு இடுப்பு பத்தலை, உடம்பு பத்தலை அப்படின்னா இந்த சைடு ஒரு தையலும் அந்த சைடு ஒரு தையலும் தான் நம்ம வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து போடணும். ஓகேங்களா? அப்படியே தையல் பிரித்தாலும் ஒன் சைடு மட்டும் பிரிக்கக்கூடாது, 2 சைடு தையலையுமே தான் நம்ம வந்து பிரிக்கணும். இப்போ 3 தையலுமே 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். சைடில் பார்த்தீங்கன்னா அந்த 3 தையல்லேருந்து லாஸ்ட்டாக
பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிசுரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓவர்லாக் மிஷின் இருந்ததா அப்படின்னா ஓவர்லாக் போட்டுக்கலாம். ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு தையல் வந்து நேராக வந்து போட்டு விட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரியே இந்த சைடு தான் பாருங்கள் 3 தையல் போடணும் அப்படின்னா ஒவ்வொரு தையலுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் நம்ம வந்து தையல் போடணும். 1/2 இன்ச் 3/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து தையல் போடக்கூடாதான். அதே சமயம் சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் 3 தையல் மட்டும்தான் போடணும். எக்ஸ்ட்ரா 4 தையல் 5 தையல் 6 தையல் வரைக்கும் போடவே கூடாது. ஓகேங்களா? அவங்க வந்து தையல் வந்து நிறையா போடுங்கன்னு சொன்னாலும் கூட போடக்கூடாது. ப்ளவுஸில் சைடில் பார்த்தீங்கன்னா 3 தையல் மட்டும்தான் போடணும். எக்ஸ்ட்ரா துணி விட்டு தைங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட 1 இன்ச் 1.25 இன்ச் மட்டும்தான் துணி விடணும். 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு 2 இன்ச்சு துணி விடவே கூடாது. ஓகேங்களா? இதுதான் சரியான அளவு. கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். கஸ்டமர் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு வரைக்கும் வைக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த மாதிரி வச்சு தைச்சோம் அப்படின்னா சைடு பகுதியில் அதிகமான துணி இருக்கும் பொழுது நம்மளுக்கு உடம்பு பகுதியில் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக சைடில் 3 தையல் தான் போடணும். துணி எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச் அந்த அளவில் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பிசுறு விடணும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா துணி வைக்கவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், ப்ளவுஸை பாருங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் தான் நம்ம வந்து இப்போ போட்டிருக்கோம். நம்ம கையோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டியை நம்ம வந்து தச்சுக்கலாம். நல்ல பக்கமாக வச்சுட்டு நான் ப்ளவுஸை எந்த பொசிஷனில் போட்டிருக்கனோ அதே பொசிஷனில் தான் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஐப்பட்டி எப்போதுமே நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் தான் நம்ம வந்து தைக்கணும். ஓகேங்களா? இது அகலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால கொஞ்சம் பிசுரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அகலம் வந்து கரெக்டாக பாருங்கள், ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு பிசுரை மடித்து விட்டுட்டு பாருங்கள், கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம நேராக தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா பிசுரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுரையும் அந்த பட்டி துணியையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு அந்த பட்டி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ப்ளவுஸ் துணியை நம்ம வந்து கெட்ட பக்கமாக வச்சுக்கலாம். கெட்ட பக்கமாக இது போல் கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், நம்ம வந்து பிசுரை வந்து உள்பக்கம் ஒரு மடிப்பு மடிக்கணும். பாருங்கள், அந்த தையலுக்கு மேலேயே ஒரு மடிப்பு மடித்து இன்னொரு மடிப்பு நம்ம வந்து ப்ளவுஸுக்கு உள்ளேயே தான் தைக்கணும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரா பிசுறு வந்து தைக்க போகிறது கிடையாது. இந்த கொக்கி பட்டி நம்ம ப்ளவுஸுக்கு உள்ளேயே தான் தைக்கணும். ஓகேங்களா? அகலம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அகலத்தில் வர்ற மாதிரி நம்ம ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். எதுக்காக இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு பகுதியில் கொக்கி மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கனங்கன்னா தூக்கிக்கிட்டே இருக்கும். தூக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போடுறோம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஐப்பட்டி ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் வச்சு தைக்கணும். கொக்கி பட்டி ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் வச்சு தைக்கணும். ஐப்பட்டி ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் வச்சு தைக்கணும். அதே மாதிரி மெத்தட்லேயே நம்ம வந்து தச்சுக்கலாம். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ சைடில் அகலம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கனால சைடில் பாருங்கள் அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அகலத்தில் பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பு 1 இன்ச் அகலத்தில் அந்த தையல் மேலேயே வச்சு தான் நம்ம வந்து தைக்கணும். பாருங்கள்,
அந்த தையல் மேலேயே நம்ம வந்து மடிப்பு பகுதியை கரெக்டாக வச்சு ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இன்னொரு தையல் அழகுக்காக போடக்கூடிய தையல் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பட்டியோட அகலம் 1 இன்ச்சில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து அளவு பார்த்து தான் கட் பண்ணி தைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நம்ம வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அளவு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் அளவு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஷோல்டர் அளவை பாருங்கள், அளவு ப்ளவுஸில் இது போல் கரெக்டாக வச்சுக்கலாம். ரெடி அளவுக்கும் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். முன்கழுத்துக்கும் பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு ரெடி அளவை மார்க் பண்ணிவிட்டு மேலே ஏற்றி 1/2 இன்ச்சு ஹைட்டில் குறிச்சிட்டு இது போல் பாருங்கள் நம்ம வந்து அழகான ரவுண்டில் வந்து மார்க் பண்ணி அதை கட் பண்ணிட்டு தான் தைக்கணும். ஓகேங்களா? நம்ம நினைப்போம் நம்ம ஆல்ரெடியே கட் பண்ணும் போதே அழகான ரவுண்டில் தானே கட் பண்ணியிருக்கோம், அதனால அளவு பார்த்து கழுத்து தைக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சி கட் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பட்டன் பட்டி ஏற்றி இறக்கியும் வரும். முன்கழுத்து அழகான ரவுண்டில் கிடைக்காம குறுகலான ரவுண்டில் கிடைக்கும். பின்கழுத்து ரவுண்டுமே கோணலும் ஆனலுமா கிடைக்கும். ஃபைனலாக நம்ம கழுத்து தைக்கும் போது ஒரு முறை அளவு ப்ளவுஸை வச்சு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சரியான அளவில் திருப்பியுமே கட் பண்ணிட்டு தான் நம்ம கழுத்து தைக்கவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒன் சைடு அழகாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே அளவே அந்த சைடு பட்டிக்கும் கரெக்டாக வச்சுட்டு அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடுமே முன்கழுத்தை அழகான ரவுண்டில் வரைஞ்சதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த லைன் மேலேயே அழகாக பொறுமையாக கட் பண்ணணும். அகலமான ரவுண்டு போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம கட்டிங்கில் எப்படி அந்த பானைக் ரவுண்டு போட்டோமோ அதே ரவுண்டில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அகலமாகவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப குறுகலாகவும் கட் பண்ணக்கூடாது. ஒரே அளவாக சேமாக நம்ம கட் பண்ணணும். இப்போ அடுத்த அளவு பார்த்தீங்கன்னா ஸ்லீவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். கரெக்டாக இருக்கா. அடுத்த அளவு ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2 ஷோல்டரையுமே இது போல் கரெக்டாக வச்சுக்கலாம். லைட்டாக பிசுறு மட்டும்தான் நீட்டிகிட்டு இருக்கா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ப்ளவுஸை பின் பக்கம் அந்த பின் கழுத்து பக்கம் இது போல் 2ஆக மடித்து போட்டுக்கலாம். இப்போ அளவு ப்ளவுஸையுமே பாருங்கள் பின்பக்கமாக நம்ம வந்து 2ஆக வந்து மடித்து போட்டுக்கலாம். ஷோல்டர் பகுதியும் இடுப்பு பகுதியும் கரெக்டாக வந்து சேமாக மடித்து போட்டுட்டு இந்த மாதிரி வைக்கணும். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து இடுப்பு வரைக்கும் அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அதே அளவு நம்ம தச்ச ப்ளவுஸ்லேயுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஹைட்டு வந்து நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. பின்கழுத்து உயரத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு அளவு கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது, 1/2 இன்ச்சு நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பின்கழுத்து ரவுண்டு வந்து அழகான ஒரு ரவுண்டு ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கரெக்டாக தானே இருக்குது. எதுக்கு நம்ம பின்கழுத்தை கட் பண்ணணும்னு நினச்சிட்டா அப்படியே நம்ம பீஸ் கொடுத்து தைக்கக்கூடாது. ஓகேங்களா? பின்கழுத்தை மட்டும் இந்த மாதிரி நம்ம 2ஆக மடித்து விட்டுட்டு இந்த இடத்துல நழுவாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து பின் குத்திக்கலாம். பின் குத்தாமல் கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு சரியாகவே வராது. இந்த மாதிரி 2 துணியையுமே மடித்து விட்டுட்டு பின் குத்திட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கழுத்து பீஸ் தைக்கவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? கரெக்டான அளவில் இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பின்கழுத்துக்கு அளவு குறிச்சிட்டு அழகான ரவுண்டில் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கழுத்து பீஸ் இணைக்கவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணனால இந்த இடத்துல ஒரு கெட்டி தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். எப்போதுமே கழுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கி பட்டியிலேருந்து தான் தைக்கவே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி கழுத்து பீஸை பாருங்கள் 2ஆக வந்து மடித்து விட்டுட்டு இது போல் பாருங்கள் மடிப்பு பகுதிக்கும் பிசுறு பகுதிக்கும் கரெக்டாக சென்டரில் நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா? இது போல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக அழகாக நம்ம வந்து அந்த கழுத்து பீஸோட சென்ட்ரு பகுதியிலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம்.
கழுத்து பீஸோட அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 1.5 இன்ச் அகலத்தில் தான் நம்ம வந்து வெட்டி தைக்கணும். 2 இன்ச் அகலத்துல எல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி தைக்கக்கூடாது. டபுள் தையல் போடணும்னாலும் சரி, இல்லை ஹெம்மிங் பண்ணணும்னாலும் சரி, அந்த கழுத்து பீஸோட அந்த கிராஸ் பீஸோட அகலம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 இன்ச் அகலத்தில் தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்கணும். எக்ஸ்ட்ரா பீஸில் கட் பண்ணிவிட்டு அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கழுத்து பீஸோட பிசுறு பகுதியும் அந்த கழுத்து பீஸ் பகுதியுமே நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு அந்த கழுத்து பீஸ் மேலே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் போட்டுட்டோம். அடுத்ததான் உள்பக்கமாக மடித்து படிமான தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த கழுத்து பீஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் நீட்டிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். ஓகேங்களா? எப்போதுமே ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை டபுள் தையல் போடுறதா இருந்தாலும் சரி, இந்த பிசுறு பகுதியவே அப்படியே மடித்து நம்ம படிமான தையல் போடக்கூடாது. கழுத்து பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பிசுறு பகுதியை கண்டிப்பாக நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். அப்படி இல்லாட்டினா ஹெம்மிங் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து பிசுறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, அந்த பட்டியை நம்ம உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு பாருங்க, நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது அந்த அடியில் இருக்கக்கூடிய துணி வந்து அந்த கழுத்து பீஸ் வந்து மேல் பக்கமோ சைடுலையே தெரியாமல் அழகாக நீட்டாக பொறுமையாகவே தையல் போடணும். ஏன்னா கழுத்து பகுதியில் அந்த 2 தையலுமே அழகாக நேராக நம்ம தையல் போடணும். அப்போ தான் அந்த கழுத்து பகுதியில் ஃபினிஷிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஏனோ தானோன்னெலாம் தைக்கக்கூடாதா, அதே மாதிரி பெரிய சைஸ் தையல்லையுமே தைக்கக்கூடாது. அழகாக மீடியமாக இருக்கக்கூடிய சைஸில் வைக்கணும். அப்படி இல்லாட்டினா பொடி தையலில் வைக்கணும். ஓகேங்களா? பெரிய தையல்லாம் வச்சு தைக்கவே கூடாது. கழுத்து பகுதியில் அந்த 2 தையலுமே அழகாக நீட்டாக நேராகவும் தைக்கணும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். 2வது தையல் போடும்பொழுது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்து தைக்கணும். 2வது தையல் போடும் பொழுது கரெக்டாக 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தான் அந்த 2வது தையல் போடணும். 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விடவே கூடாது. 2வது தையல் நம்ம அழகுக்காக போடக்கூடிய தையல். அந்த 2வது தையல் கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் தையல் போடணும். பொறுமையாக தையல் போடணும். நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா லைட்டாக வந்து பென்சில்லையோ அல்லது சாக் பீஸ்லையோ அந்த 1/4 இன்ச்சை லைட்டாக வந்து ரவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லைன்லேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக தச்சு முடிச்சிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.